ஒரு கட்சியுடைய தலைவர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாதான் அவங்க கூட இருக்கவங்க அவங்கள ஆதரிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கூட இருக்கிற 5 பேருமே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் இவர் போவார்னா அங்கே ஓடி போயிட மாட்டாங்களா? இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாதானே ஒரு 20 சீட்டுங்கிறது ஒரு 25 சீட்டு 30 சீட்டு அதிமுக கிடைக்கும். அவங்களுடைய நோக்கம் அதுதானே. நீங்க வாங்க, உங்களுக்கு 2 துணை முதல்வர் தரோம், 10 கேபினெட் அமைச்சர் தரோம், தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சியை விட்டு போய் 67க்கு அப்புறம் நீங்க இன்னும் ஆட்சியை பிடிக்கல, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கும், விடுதலை சிறுத்தையும் கூட்டிட்டு வாங்க, முடிஞ்ச வைகோவையும் கூட்டிட்டு வாங்க, தேவைப்பட்ட கம்யூனிஸ்டையும் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்றதுனா உண்மையான அரசியல் இருக்கும். அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. யாரு கூட கூட்டணி வைப்பாரு, என்ன போவார் அப்படின்னு கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு பிரச்சனையா இருக்கட்டும், நெல் 20 லட்சம் டன் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் பெண்கள் பிரச்சனை இருக்கட்டும், இப்போ எல்லா பிரச்சனையும் பேசியிருக்காங்க. அப்போ முழுக்க அவங்க அதிமுகவுடைய குரலாக தான் எதிர்விச்சிருக்காங்க. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு அவங்க என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறாங்க, அதை அப்படியே வெளிப்படையில் இருக்கிறது தாவேகா. ரெட்டலை சிம்பிள் இருக்கு, எம்ஜிஆரோட ஆசீர்வாதம் இருக்கு, ஜெயலலிதாவோட ஆசீர்வாதம் இருக்கு, அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு, நம்ம கண்டிப்பா ஜெயிப்புங்கிற தன்னம்பிக்கை பொதுச் செயலாளருக்கு இருக்கு. யாருக்கு? எடப்பாடியா இருக்கு. அவருக்கு இல்லை அப்படின்னா அவங்க இவங்களெல்லாம் சமரசம் தானே பண்ணியிருப்பாரு. அவர் எந்த இடத்துலையும் சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ நான் சேர்க்க டிடிவி தினகரனே சேர்க்க மாட்டேன்னு சொல்றேன். டிடிவி தினகரன் வேற ஒரு கட்சியே நடத்திட்டு இருக்காரு. அவரை அதிமுக எப்படி சேர்க்க முடியும்? சிலையை திறக்கிறதுக்கு பிஜேபி காரங்க திறக்கணும் ரூல்ஸ் இருக்கா? கருணாநிதி சிலை யார் திறந்தா? பிஜேபி காரங்க தான் கருணாநிதி சிலையை திறக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்ல, கிடையாது. திமுகவுடைய அளவு தான் டெல்லியில் திறக்கிறதுக்கு பிஜேபி காரங்க கூப்பிடுறாங்க, காங்கிரஸ் காரங்களே கூப்பிடுறாங்க. இவர்கள் மறைமுகமாக பிஜேபியோடைய தலைமையுடன் ஒட்டி உறவாடி கொண்டு ஒரு விதமான அரசியலை செய்து வருகிறார்கள். அதிமுகவின் அடுத்த திட்டம் என்னவா இருக்கும்? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் நாடார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நேற்று தாவேகனுடைய பொதுக்குழு நடந்திருக்கு. அதில் சொன்ன விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் தான் எங்களுடைய சிஎம் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மறைமுகமாக அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிற ஒரு புல் ஸ்டாப் வச்சிருக்காங்க. இப்போ அதிமுகவின் நிலை என்ன, அவங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க 26 தேர்தல், உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அதாவது நேற்றைய முன்தினம் சத்தியம் டிவியில் ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது. அந்த கருத்து கணிப்பில் அதிமுக 38%, திமுக 28%, நாம் தமிழர் 22%, தாவேகா 10% அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு பொதுவாக எடுக்கிறதா. அது கரெக்டாக இருக்கும், 100% துல்லியமாக இருக்கும், இல்லைன்றதை அப்புறம் வச்சுக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் கிடையாது. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள், அவர் ஒரு நடிகர், அவர் பின்தொடர்ந்து வரக்கூடியவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாக ஒரு அரசியல் கட்சி, புதுசாக தோன்ற அரசியல் கட்சி, அது விஜயகாந்தா இருக்கலாம், சரத்குமாரா இருக்கலாம், கமலஹாசனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், கருணாசா கூட இருக்கலாம். அவங்க கட்சியுடைய மாநாடு நடத்தி முடிச்சுட்டு அவங்க ஒரு செயற்குழுவோ பொதுக்குழுவோ போடும்போது அந்த கட்சியினுடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் வருவாங்கன்னு சொல்லி போடுவாங்களே தவிர வேற ஒருத்தரை நாங்கள் முதலமைச்சர் ஆக்க போகிறோம், அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க. இது அரசியல் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். 2011 கடைசி நிமிடம் வரை அன்றைய திமுக தலைவர் ஐயா கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி பாலில் விழும், பொறுத்திருந்து பாருங்கள்னு சொன்னதும், பன்ருட்டி ராமச்சந்திரன் அம்மா முதல்வராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் விஜயகாந்த் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு சொன்னதும் அன்றைய அரசியலில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இப்போ நம்ம விஜயை பார்க்குறோம். அதாவது இவர் யாரு கூட கூட்டணி வைப்பார், என்ன போவார் அப்படின்னா, இப்போ அவங்க கடுமையாக திமுகவை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும், நெல் 20 லட்சம் டன் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும், கோயம்புத்தூர் பெண்கள் பிரச்சனை இருக்கட்டும், இப்போ எல்லா பிரச்சனையும் பேசியிருக்காங்க. அப்போ முழுக்க அவங்க அதிமுகவுடைய குரலாக தான் எதிர்விச்சிருக்காங்க. அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, இன்னைக்கு அவங்க என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறாங்க, அதை அப்படியே வெளிப்படையில் இருக்கிறது தாவேகா. அப்போ 2 பேருடைய நோக்கமும் திமுகவை வீழ்த்தணுன்றதுதான். அப்போ திமுகவை வீழ்த்துறதுக்கு தேவைப்பட்டால் தாவேகா அதிமுகவோட கூட்டணி சேருன்றதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ ஒரு 5% ஓட்டு வாங்கக்கூடிய கட்சி, இல்லை ஒரு 7% வாங்கக்கூடிய கட்சி, இல்லை 4% வாங்கக்கூடிய கட்சி தன்னால திமுகவை வீழ்த்த முடியாது, திமுக நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி,
நம்ம நடத்தின கூட்டத்தில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மேலே 41 பேர் இறப்பதற்கு காரணமானது திமுகவோட அட்மினிஸ்ட்ரேஷன் தான், காவல்துறை தான், அரசு நிர்வாகம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்க கட்சி சேர்ந்த 41 பேர் இறந்ததுக்கு பழி வாங்குவதற்கு என்ன பண்ணுவாங்க? 4% 5% கட்சியை பவர் இருந்துட்டு அவங்களால வீழ்த்த முடியாதுன்னு தெரியும் போது அவங்க என்ன செய்வாங்க? பலம் வாய்ந்த ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டும். அவருடைய நோக்கம் திமுகவை வீழ்த்த வேண்டும். அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அதிமுக கூட தான் கூட்டணி சேர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாக சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கருத்து சொல்றாங்க. இவங்க சொல்றது அவங்க கட்சியுடைய ஸ்டாண்டு. ஒரு கட்சியுடைய தலைவர் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாதான் அவங்க கூட இருக்கவங்க அவங்கள ஆதரிப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க கூட இருக்கிற 5 பேருமே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு தான் இவர் போவார்னா அங்கே ஓடி போயிட மாட்டாங்களா? இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாதானே ஒரு 20 சீட்டுங்கிறது ஒரு 25 சீட்டு 30 சீட்டு அதிமுக கிடைக்கும். அவங்களுடைய நோக்கம் அதுதானே. மற்றபடிக்கு இல்லை எங்கள் தலைமையில் வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காங்கிரஸ் வந்து உங்கள் தலைமை ஏற்றுக்கிறோம், விடுதலை சிறுத்தைகள் உங்கள் தலைமை ஏற்றுக்கிறோம், மதிமுக உங்கள் தலைமை ஏற்றுக்கிறோம் அப்படின்னு யாராவது வருவாங்களான்னு பார்க்கணுங்கிற அரசியல் உபயோகம் கூட அதில் இருக்கலாம். இந்த கணக்குக்காக பண்றாரு, இந்த கணக்குக்காக பண்றாரு. அந்த கணக்கு பண்ணலாம்ல. இப்போ நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், என்னை தலைவராக ஏற்றுக்கக்கூடிய ஆட்கள் வாங்க அப்படின்னா அதில் யாராவது வர்றாங்களான்னு பார்க்கறது தானே ஒரு அரசியல் கட்சியோட நோக்கமாக இருக்கும். புதுசாக வந்த அரசியல் கட்சி, தன்னுடைய பலம் என்னன்னு தெரியாத அரசியல் கட்சி. அப்போ நம்மளை நம்பி யாராவது வர்றாங்களா? இப்போ திமுக அதிருப்தியில் இருக்காங்க. காங்கிரஸ் என்ன சொல்லுது? எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், எங்களுக்கு அதிக சீட்டுகள் வேண்டும். திமுக தொடர்ந்து எங்க முதுகில் ஏறி சவாரி செஞ்சு ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. நாங்கள் மத்தியில் ஆட்சி செய்யும் போது இவங்களுக்கு சக்தி வாய்ந்த கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்கும், ஆனால் இவங்க எங்க ஆதரவு வாங்கிட்டு எங்களுக்கு ஒண்ணுமே செய்யறது இல்லை. சந்திரபாபு நாயுடு தனிப்பட்ட மெஜாரிட்டியில் ஜெயிச்சா கூட துணை முதல்வரா பவன் கல்யாணுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அப்போ எங்களுடைய ஆதரவு இல்லாமல் திமுகவில் ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ நீங்க வாங்க, உங்களுக்கு 2 துணை முதல்வர் தரோம், 10 கேபினட் அமைச்சர் தரோம், தமிழ்நாட்டில் நீங்க ஆட்சியை விட்டு போய் 67க்கு அப்புறம் நீங்க இன்னும் ஆட்சியை பிடிக்கல, உங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுக்கும், விடுதலை சிறுத்தையும் கூட்டிட்டு வாங்க, முடிஞ்ச வைகோவையும் கூட்டு வாங்க, தேவைப்பட்ட கம்யூனிஸ்டையும் கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அரசியல் பண்றதுனா உண்மையான அரசியல் இருக்கும். அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஒன்று, நம்மளை நம்பி யாராவது வருகிறார்களா, நம்மளை முதலமைச்சராக வருவதற்கு யாராவது வருகிறார்களா பார்ப்போம். வந்தா நம்ம தான் முதலமைச்சருங்கிற வகையில இப்போ அந்த இந்த அணி நடத்தில மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி விஜயகாந்த் வந்து முதல்வர் வேட்பாளர்னு சொன்ன மாதிரி சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து எதிரியை வீழ்த்த வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும். அப்போ அதை வீழ்த்ததுக்கு சரியான முறையில் நம்ம என்ன செய்ய முடியும்? அதிமுக கூட தான் கூட்டணி வச்சாகணும். அப்படிங்கிற அடிப்படையில் அரசியல் விவரங்கள் இருக்கும். இல்லை, விஜய் ஒரு பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறாரு, இந்த பக்கம் அதிமுக பார்த்தா ஒருத்தரா கொஞ்சம் கலந்துட்டு வராங்க, ஒரு டீம் தனியா ஃபார்ம் ஆகிற மாதிரி நமக்கு யார் கலந்துட்டு வரா, யார் இப்போ வெளியே வந்தார்ல, எம்எல்ஏ ஒருத்தர் வெளியே வராரு, எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்றாரு. இல்ல, அது வந்து தவறான தகவல். அதாவது 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அதிமுக நீக்கியாச்சு. அவர் வந்து அதிமுகவுடைய அதிருப்தி எம்எல்ஏ, பன்னீர்செல்வத்துடைய ஆதரவாளர். சொல்ல போனா பன்னீர்செல்வம் தான் வீக்கா வர்றாரு. ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அவருக்கு ஆதரவாக இருந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழக்கிறாரு. அப்போ அவரு என்ன சொல்றாருன்னா திமுக சேராருன்னு சொல்லும் போது ஓபிஎஸ் பதில் வந்து நல்லதுக்காக தான் இருக்குங்கிறாரு. அதாவது அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு எதுவும் கிடையாது. ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இல்லை, அவர் கூட இருக்க மனோஜ் பாண்டியனுக்கு ஒரு வழி இல்லை. ஒன்று அவர் அதிமுக மறுபடியும் எம்எல்ஏ ஆகணும், ஓபிஎஸ் அணியில் நின்று ஓபிஎஸ் அணி திமுக தான் சீட்டு கொடுக்குமானா கொடுக்காது, ஏன்னா இவங்களுக்குலாம் ஓட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. அப்போ இவர் ஆலங்குளம் தொகுதி நின்று அவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க அப்பா அதிமுகவில் துணை சபாநாயகராக இருந்தவர், சபாநாயகராக இருந்தவர், திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவங்க அம்மாவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கொடுத்து அந்த அம்மா தோத்துருக்காங்க. மனோன்மணி சுந்தரனார் கல்லூரியில் வந்து வைஸ் சான்சலராக இருந்திருக்காங்க. இவருக்கு வந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவி ஏற்கனவே அதிமுக கொடுத்துருக்கு. இப்படி அதிமுகவில் பல்வேறு அரசியல் லாபங்கள் பெற்ற குடும்பம் ஐயா பிஹெச் பாண்டியனோட குடும்பம். ரெண்டாவது, அந்த பகுதியில் அவங்க ஒரு செல்வாக்கமான குடும்பம் தான். அந்த அடிப்படையிலையும் திமுகவில் வந்து இவர் சேர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, மறுபடியும் ஆலந்தொகுதியில சட்டமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும். அப்போ நமக்கு அதிமுக சீட்டு கிடையாது, அதிமுக நீக்கியாச்சு. ஓபிஎஸ் அணின்னு சொல்லி அவர் நின்னால் அவரால் எவ்வளவு ஓட்டு வாங்க முடியும்? ஜெயிக்க முடியாது, 100% ஜெயிக்க முடியாது. டெபாசிட் வாங்குறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது நமக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும்னு சொல்லி ஆலங்குளம் தொகுதியில பலகீனமாக இருக்கக்கூடிய திமுக சேர்ந்துருவோம். இப்போ ஓபிஎஸ் அணின்னு சொல்லிட்டீங்க, அது வந்து அதான் நிதர்சனமான உண்மை, அதுதான் கரெக்ட். ஆனா அதிமுக இருந்து வெளியே போன நிறைய பேர் அப்படின்னு லிஸ்ட் போட்டாங்க, சரிங்களா?
இப்போ வலிமையா இருக்குங்கிறது அவங்களுடைய வாதம். யாரோட வலிமையா இருக்கு? அதிமுக வலிமையா இருக்குன்னு தான் சொல்றீங்களா? அதிமுக வலிமையா தான் இருக்கு. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சியுமே அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் வெளியே போறதுனால வீக் ஆயிரும்னு சொல்ல முடியாது. இப்போ திமுகவுல 10க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அதிமுகவை சேர்ந்தவர்கள். அப்போ அப்படி பார்த்தா அதிமுக ஒரு கட்சி இருந்திருக்க கூடாது, எதிர்கட்சின்றதே இருந்திருக்க கூடாது. மக்கள் செல்வாக்கு இருக்கிறதுனால அவங்க 69 தொகுதி ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர்களா இருக்காங்க. 10க்கு மேற்பட்ட திமுக ஆள் இல்லாதனால இப்போ. ஆனா இப்ப கடந்த எந்த தேர்தலையுமே வெற்றி பெற முடியல. ஸ்டாலின் அரசு எதிர்த்து எந்த தேர்தல் வெற்றி பெற ஆளுங்க இப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு சில சூழல்கள் கூட்டணி அமையாது. இப்போ போன தடவை பிஜேபி கூட அதிமுக கூட்டணி வச்சிருந்தா 20க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருப்பாங்கன்றது அரசியல் ஆய்வுகள் சொல்றாங்க, புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்போ ஆலங்குளம் தொகுதியோடைய அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எதுக்காக திமுக உடனே சேர்க்காங்க? எதுக்கு பிராமிஸ் பண்ணி ஆலங்குளம் தொகுதி உங்களுக்கு தான் தருவேன்னு சொல்றாங்க? அப்ப ஆலங்குளம் தொகுதியில திமுகவே இல்லையா? இல்ல, அது அடுத்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட எடுத்துக்கோங்க. இங்க ஏன் இல்ல அப்படின்னு தான் நம்ம கேட்கிறோம். எங்க அதிமுக ஏன் அந்த வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம்? அதாவது அதிமுகவை பொறுத்தளவிற்கு ஒத்த தலைமையாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் தான் அரசியல் அதிமுக இருக்க முடியும், இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது ஒரு வலிமையான கட்சியாக இருக்கும். இப்போ அந்த விதத்துல செங்கோட்டையன் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அவருக்கு ஏற்கனவே அதிமுக விட்டு வெளியே நீக்கப்பட்டவர்கள் போய் சேர்ந்தாரு. இப்ப அவரும் நீக்கப்பட்டார். இப்போ பொதுச் செயலாளருக்கு ஒரு பலம் இருக்கு, ரெட்டலை சிம்பிள் இருக்கு, எம்ஜிஆரோட ஆசீர்வாதம் இருக்கு, ஜெயலலிதாவோட ஆசீர்வாதம் இருக்கு, அம்மாவோட ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கு. நம்ம கண்டிப்பா ஜெயிப்புங்கிற தன்னம்பிக்கை பொதுச் செயலாளருக்கு இருக்கு. யாருக்கு? எடப்பாடியா இருக்கு. அவருக்கு இல்ல அப்படின்னா இவங்களெல்லாம் சமரசம் தானே பண்ணிருப்பாரு. அவர் எந்த இடத்துலயும் சசிகலா அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ நான் டிடிவி தினகரன் சேர்க்க மாட்டேன்னு சொல்றேன். டிடிவி தினகரன் வேற ஒரு கட்சியே நடத்திட்டு இருக்காரு. அவரை அதிமுக எப்படி சேர்க்க முடியும்? அதிமுக இருந்துகிட்டு நான் ஒரு அடிப்படை அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் வரமாட்டேன், இவர் முதலமைச்சர் வேட்பாளரா இருந்தா நான் வரமாட்டேன். 3 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேட்டி கொடுத்தாரு? என்டிஏ தலைமை என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்கிடுவோம், எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்கு, நாங்க இருப்போம்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் அவங்களால அவங்களுக்கு சரியான மரியாதை இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுறாங்க. இப்ப பன்னீர்செல்வம் அவருக்கு ஆதரவா அவர் பேசுறாரு. மோதலே பன்னீர்செல்வத்துக்கு டிடிவி தினகரனுக்கு தானே மோதல். அதனால தானே அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள் 18 பேர் வந்தாங்க. முதல்ல அதிமுக ரெட்டலை சின்ன சார்பா ஆர்கே நகரில் நின்ற டிடிவி தினகரன் தனியா கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு தொப்பி சின்னத்தில் நின்னாரு? இதெல்லாம் அரசியல். இதெல்லாம் முடிஞ்சிருச்சா? இப்ப எல்லாம் ஒண்ணா நின்று இருக்காங்க. இப்ப எல்லாம் முடிஞ்சு இவங்க அரசியல் ஆபத்துக்காக ஒண்ணு சேர்ந்துடுறாங்க சார். இப்போ அரசியல வெளியே இவங்க எல்லாம் கட்சி விட்டு நீக்கப்படுறாங்க. இவங்களுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. இவங்களை நம்பி வர்றவங்களுக்கே இவங்க நல்லது செய்யல. இப்போ ஓபிஎஸ் அவர் இருக்காரு, அவரை நம்பி போன ஒரே அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன். அன்றைய காலகட்டத்தில் அவர் கல்வித்துறை அமைச்சராக நம்பர் 3 பொசிஷன்ல அம்மா ஆட்சி காலத்தில் இருந்தாரு. ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு அந்த அம்மா அவங்கள தான் அனுப்புனாங்க. ஓபிஎஸ் நம்பி போன மாப்பா பாண்டியராஜனுடைய நிலைமை என்னாச்சு? அவருக்கு இவரே பவரான நிறைய பொறுப்புகளோ வாங்கிக்கிறார் இலாக்கல. ஆனா அவரை நம்பி போனவருக்கு என்ன பொறுப்பு கொடுத்தாங்க தெரியுமா உங்களுக்கு? தமிழ் ஆட்சி மற்றும் தொழில் துறைன்னு தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு அமைச்சர் கொடுத்தாங்க. ஒரு அமைச்சருக்கு கீழே ஐஏஎஸ் இல்லாத ஒரு பதவியாக டம்மி அமைச்சரா மாப்பா பாண்டியராஜன் நாடாளுமன்றத்தை சேர்ந்தவரை வச்சிருந்தாங்க. தன்னை நம்பி அமைச்சர் பதவியை விட்டுட்டு வந்தவருக்கே இதான் நிலைமை. அப்ப எம்எல்ஏ பதவி விட்டுட்டு வந்த மனோஜ் பாண்டியனோட நிலைமை என்ன ஆகும்? அவரால் எம்எல்ஏவும் ஆக முடியாது, எம்எல்ஏ வாங்கி தர முடியாது. அவரு ஒரு சுயநலவாத அரசியல்வாதி. அவருக்கு துணை முதல்வர் வேணும், கட்சியில் ஒரு ஒருங்கிணைப்பாளர் பதவி வேணுங்கிறதுக்காக சசிகலாவுக்கு துரோகம் பண்ணவர் யாரு? சசிகலாவுக்கு எதிராக தர்மயுத்தம் பண்ணது யாரு? இன்னைக்கு பார்த்தா இவங்க எல்லாம் நாங்களாம் ஒண்ணு, நாங்களாம் ஒரே சமுதாயம் அப்படின்னு பேசிக்கிட்டு எந்த அடிப்படையில் நியாயம்? தவறு செய்வார்கள் யாராக இருந்தாலும் தள்ளி வைக்கிறது நல்லது. எத்தனை பேர் சசிகலா அவர்களுக்கு துரோகம் பண்ணது இபிஎஸ் அவர்களையும் சொல்றாங்கல்ல. அது முதல்ல என்ன காரணம்? சசிகலா அவர்களே முதலமைச்சர் பதவி ஏற்கிற சசிகலாவை தடுத்து நிறுத்தி அவருக்கு துரோகம் பண்ணது யாரு சொல்லுங்க? ஓபிஎஸ் பண்ணாரு. அப்புறம் அப்ப அவரை ஏத்தி அவருக்காக தான் நாங்க இப்ப இது பண்றோம். இவரு மேலயும் இருக்குல்ல சார், ஒரு பதவி கொடுத்துட்டு போறாங்க, திரும்ப வந்து வாங்கிக்கிறாங்க, திரும்ப வரவே இல்லை, மாறிடுச்சு எல்லாமே. அவங்க வரவே இல்லைல்ல சார். அவங்க ஆட்சியில் இருக்கிறவரே அந்தமா வந்தாங்களா? 4.5 வருஷம் சிறையில் இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்றதை கேட்க முடியுமா? ஏற்கனவே கொடுத்த சமயத்தில் நிறைய சிக்கல் இருக்குல்ல. இப்போ நீங்க நடைமுறை சிக்கல்ங்கிறது நிறைய இருக்கு. அதாவது கட்சியில உள்ள துரோகிகள் இருக்காங்கல்ல, அவங்கள காம்ப்ரமைஸ் பண்றது ஒரு பக்கம், அதை தாண்டி ஒரு ஆட்சியை நிர்வாகத்தை தெளிவா பண்றது ஒரு பக்கம், மக்களுக்கு தேவையானது செய்ய வேண்டியது ஒரு பக்கம். இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் 4 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி தக்க வச்சது எவ்வளவு பெரிய சாதனை. அப்போ அதை அப்படி
செய்யும் போது ஒரு சில விஷயங்களை தவிர்த்து தானே பண்ண முடியும். அவங்களுக்கு தேவை வந்து ஆட்சி அதிகாரம், மக்களுக்கு சேவை செய்யணும். அந்த அடிப்படையில் எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய வெற்றி தானே பெற்றிருக்காரு. நீங்க சிறந்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் அவரும் ஒருத்தர் தானே, அப்படித்தானே சொல்லப்படுது. பாஜகவின் கிளை அமைப்பாக தான் வந்து அதிமுக செயல்பட்டு வருது. அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்கு கூட தக்க வைக்க முடியாது அப்படின்னு தனியரசு அவர்கள் சொல்றாரு. உங்களோட அதாவது தனியரசு வந்து இப்ப திமுகவுக்கு சொம்படிக்கிறதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாருன்னு, அதிமுக பலம் வாய்ந்த கட்சின்னு வந்து அண்ணாமலை அவர்கள் சார் அது எல்லாமே நம்ம ஒத்துக்கிறோம். அந்த பாரம்பரிய வாக்கு வந்து தக்க வைக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற இல்ல, உங்களுக்கு வந்து இரட்டை இலை சின்ன இருக்கிற வரைக்கும் பாரம்பரிய வாக்குகள் மாறாது. உண்மையாக அதிமுக இரட்டை சம்பளம் விரும்பக்கூடியவர்களா இருக்கட்டும், திமுக உதயசூரிய சிம்பளா இருக்கட்டும், அவங்க வந்து சின்னத்தை மாத்தியே ஓட்டு போடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ எங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா திமுக கோஷ்டி அண்ணா திமுக கோஷ்டி பயங்கரமா சண்டை போட்டு விடுவாங்க. எல்லாம் சண்டை போடுறவங்க எல்லாம் சொந்தக்காரங்களா இருப்பான். அப்போ அவங்களுடைய அந்த சின்னத்துக்கு தான் வாக்கே தவிர அதுக்கு தலைமை யாரு, இவங்க யாரு, அவங்க யாரு வேட்பாளர்லாம் இல்ல கணக்கு. இப்போ 90 காலகட்டங்கள்ல திமுக தனிச்சு போட்டிட்டும் இரட்டைப்புறா ஜானகம்மாணியில ஒரு அணியும் ஜெயலலிதா அவர்கள் சேவல் அணியிலும் ஒன்று நின்றுச்சு. அப்போ வந்து 27 தொகுதிகள் சேவல் சின்னத்தில் ஜெயிச்சாங்க. ரெட்டலை இல்லாதனால அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு, மதுரை மருங்காபுரி, ரெண்டிலேயும் ரெட்டலை சிம்பிள் வந்தோடனே மிகப்பெரிய வெற்றி. இடைத்தேர்தல் இப்ப நடக்கிற மாதிரி அன்னைக்கு நடக்கல. இப்ப வந்து என்னென்னமோ பார்முலான்னு சொல்றாங்க. இப்ப ஆளுங்கட்சி மட்டும் ஜெயிக்கும். அப்போ வந்து எதிர்கட்சி 2 தொகுதியில ஜெயிச்சது. அதுக்கப்புறம் தான் திமுக ஆட்சி கலைக்கப்படுது. அதுக்கப்புறம் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறுது. அப்ப அங்க வந்து வெற்றியை தீர்மானிச்சது எது? ரெட்டலைங்கிற சிம்பிள். ரெண்டாவது அதிமுகவா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெறி பிடித்த தொண்டர்கள் உள்ள இயக்கம். அதனாலதான் திமுக எவ்வளவு பெரிய படுதோல்வி அடைந்து 2 தொகுதிகளை ஜெயிக்கும் போது கூட உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வங்கி வைத்திருந்தது. அதே போதுதான் அதிமுகவும். சொல்லப்போனா ஜெயலலிதா அவர் காலத்துல மிகப்பெரிய தோல்வி சந்திச்ச அதிமுக எடப்பாடி காலத்துல மிகப்பெரிய 69 தொகுதி ஜெயிச்சிருக்கீங்களா, ஒரு பெரிய வரலாறு தான். சரி, இப்போ என்டிஏ கூட்டணியில இருந்து இருக்காங்க. இப்ப நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைமையேற்று இருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க. இந்த 2 பேத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு ஒன்று இருக்குல்ல, நம்ம கட்சியில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப எப்படி உங்களுடைய கருத்து என்ன? இந்த இது பார்க்கும்போது என்டிஏ கூட்டணியில் அதிமுக அப்படிங்கிற உங்களுடைய கருத்து என்ன பொதுவாக? அதாவது அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருக்கும்போது அதிமுக வந்து நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம், அதிமுக கூட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. அப்போ வந்து அதிமுக வந்து அவரையே மாற்றக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த அமைப்பாக தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு தலைமை அதிமுகன்னு யார் சொல்றா? அமித்ஷா சொல்றாரு, பிஜேபி தலைமைன்னு சொல்லலை. அப்போ நீங்க இவர் தனியார் சொல்ற மாதிரி பிஜேபியோட ஒரு பிரிவு தான் அதிமுகங்கிறது சொல்றது தப்பு. திமுகவில் உள்ள கவுண்டர் பிரிவுக்கு தான் அந்த தனியரசு தலைவராக இருக்காரு. சொல்றவங்களுக்கு புரியுது. அவர் வந்து திமுகவுடைய ஆளு. அப்போ அவர் அப்படிதான் பேசுவார். அவருக்கு தனிப்பட்ட சிம்பிளோ இல்லை தனிப்பட்ட முறையில் ஏதாவது போராட்டங்களோ ஏதாவது பண்ணியிருக்காரா? கிடையாது. அவங்களுடைய நோக்கம் நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம், அந்த கூட்டணிக்கு சொப்படிக்கணும். அந்த கூட்டணி என்ன தப்பு பண்ணாலும் எதிர்த்து கேட்கக்கூடாது. இதே நிலைப்படிதான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் காங்கிரஸுக்குமே. காங்கிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜரை பற்றி எவ்வளோ விஷயங்கள் திமுக தவறு செஞ்சாலும் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம திமுகவுடைய ஒரு அணியாகவே மாறிடுச்சு. இதை நம்ம கண்கூட பார்க்குறோம். திருச்சி சிவா மெட்ரோ இருக்கட்டும், ராஜீவ்காந்தி விஷயமா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்களை பெருந்தலைவர் காமராஜர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல திமுகவுக்கு சொம்படிப்பதை வழக்கமாக வைத்திருக்கிறது காங்கிரஸ். இவங்க காங்கிரஸா இல்ல திமுக காங்கிரஸ் பேரை மாத்திக்கணுமாங்கிற அளவுக்கு மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இங்க பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் அவர்கள் தன்னுடைய ஆளுமையை நிரூபித்திருக்கிறார். அதற்கு பிறகார் தான் யாரும் தலைவராக்குறாங்க, நயினார் நாகேந்திரன் ஆக்குறாங்க. அப்போ நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக வந்து போனவர். அப்போ இவங்களாம் ஒரு இணக்கமான சூழலை உருவாக்கி ஒத்த கருத்துடன் திமுகவை வீழ்த்த வேண்டும். திமுக இது இருக்கா, அந்த இணக்கம் வந்து இருக்கா? கண்டிப்பா இருக்குல்ல. இப்ப அவங்க வீட்டுல போய் ஒரு விருந்து சாப்பிட்டாரு. இப்ப அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு கூட உதயகுமார் உள்ளிட்ட 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் அவரை போய் சந்திச்சு பேசுறாங்க. எல்லாத்தையும் ஒரு இணக்கம் இருக்கிறதுனால பேச முடியுது. இல்ல அப்படின்னா இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா எப்படி ஜெயிக்க முடியும்? பாஜக அதிமுக கூட்டணி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்கள், எல்லா இடத்துலையும் நல்லா ஒருங்கிணைச்சு போறாங்க. அதற்காக தான் நயினார் அவர்களே தலைவராகியிருக்காங்க. இல்லைன்னா அண்ணாமலை அவர்கள் எவ்வளோ ப்ரெஸ் மீட்டு, எவ்வளோ புள்ளி விவரம், எவ்வளோ திமுக எதிரான நிலைப்பாடெல்லாம் எடுத்து வச்சுரு. அவர் எதுக்கு தூக்குறாங்க? 2வது முறை அவருக்கு மாநில தலைவர் பதவி வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க, ஏன் கொடுக்கல? சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும், திமுகவை வீழ்த்த வேண்டும். இதுதான் அதிமுகவுடைய நிலைப்பாடு. அதுதான் ராஜதந்திர முறையில் இவங்க செயல்படுத்திருக்காங்களே தவிர மற்றபடிக்கு இவங்க சொல்ற மாதிரி பிஜேபி சொல்றதை கேட்டு நடந்த, அப்படி பார்த்தா பிஜேபி சொல்றதை கேட்டு நடக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு. தமிழ்நாடு முதலமைச்சர்
எத்தனையோ திட்டங்களுக்கு இவங்களே ஓடி போய் முதல் ஆளாக பார்க்குறாங்க. கருணாநிதிக்கு ஐயாவுக்கு ஒரு நினைவு காமிச்சு விடுறதா கூட பிஜேபி காரங்க தான் கூப்பிட்டு வராங்க சார். அது அந்த ரூல்ஸ்ல இருக்கு சார். ரூல்ஸ்ல சென்ட்ரல்ல இருந்து வந்து தரணும் ரூல்ஸ்ல இருக்கு சார். ஒரு அமைச்சர் வந்து சரி, அப்ப சிலை திறக்கிறதுக்கு வந்து பிஜேபி காரங்க வந்து திறக்கணும் ரூல்ஸ் இருக்கா? கருணாநிதி சிலை யார் திறந்தா? யார் திறந்தா? இல்ல, நாணயம் வைக்கிறதுக்கு அந்த ரூல்ஸ் இருக்கு. சொல்றீங்க சிலை திறக்கிறதுக்கு பிஜேபி காரங்க தான் கருணாநிதி சிலையை திறக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? இல்ல, கிடையாது. அப்ப மறைமுகமாக திமுகவுடைய அளவு தான் டெல்லியில் திறக்கிறதுக்கு பிஜேபி காரங்க தானே கூப்பிடுறாங்க, காங்கிரஸ் காரங்களே கூப்பிடுறாங்க. அப்ப அதுலயும் எது ரூல்ஸ் இருக்கா? பிஜேபி காரங்க தான் கூப்பிடணும்னு. இவர்கள் மறைமுகமாக பிஜேபியோடைய தலைமையுடன் ஒட்டி உறவாடி கொண்டு ஒரு விதமான அரசியலை செய்து வருகிறார். இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அதிமுக நேரடியாக பிஜேபி கூட்டணியில் இருக்குது, பாஜக மறைமுக கூட்டணியில் பிஜேபியோட இருக்குது. இதுதான் இந்த தமிழ்நாட்டுடைய அரசியல் நிலவரம். ஓகே, திமுக மறைமுக கூட்டணியில் இருக்குது, அவங்க பிஜேபி கூட கூட்டணியில் இருக்கு. அதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, இப்ப இந்த விஜய் சொன்ன விஷயத்துக்கு ஆர்பி உதயகுமார் அவர் சொன்னாரு என்னன்னா, இல்ல நம்மள்ட்ட சொல்லிட்டா கூட்டணி எல்லாம் பேச போறாங்க, பேசுவாங்க, நல்லதே நடக்குங்கிறாரு. அதாவது அதிமுக கூடங்கிறாரு. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க சார்? அதிமுக தரப்பு தாவேக கூட்டணி வந்தால் நம்ம மிக எளிதாக வெற்றி பெற்று விடலாங்கிற அடிப்படையில் அவங்க கூட்டணி வேணுங்கிற இதில் பேசிட்டு இருக்காங்க. பிடிக்காதவர்கள் டிடிவி போலவர்கள் அவங்க கூட்டணி வைக்க மாட்டாங்க, தாவேக தான் பெரிய கட்சி வரும்னு சொல்றாங்க. இது வந்து அரசியல் நிலைப்பாடு தான் சார். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். மக்கள் கருத்து என்ன? திமுக விஜய் இந்த தாவேக வந்து அந்த பார்கெனிங் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றாங்களா? சீட்டு கொஞ்சம் அதிகமா வேணும் அப்படிங்கறதுக்காக இந்த நிலையில எடுக்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சி அவங்களுடைய எம்எல்ஏக்கள் அதிகமாக வர வேண்டும், அவங்க வாக்கு வங்கிக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, இருந்தாலும் நமக்கு இவ்வளவு வாக்கு வங்கி இருக்குது, நம்ம வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு அவங்க ஒரு கூட்டணி கட்சி டிமாண்ட் வைக்கிறதுக்கு தானே இந்த மாதிரியான அரசியல் பண்ணுவாங்க. இது ஏற்கனவே விஜயகாந்த் ஃபார்முலா தானே. விஜயகாந்த் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் சொல்றாரு, அதுக்கப்புறம் போய் அதிமுக ஒரு கூட்டணி வைக்கிறார். அதே ஃபார்முலா தான் நம்ம பார்க்குறோம். 2011 என்ன நடந்துச்சோ அதுதான் 2026 நடக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இது வந்து அவங்க அரசியல் கட்சியோட நிலைப்பாடு. அவங்க சேர்ந்துடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சிருக்கே, திமுகவை சேர்ந்தவங்களாம் ஐயோ பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சுட்டாங்களே ஏன் கதறாங்க? திமுகவை தோற்கடித்து விடுவார்கள். பிஜேபியும் அதிமுகவும் சேர்ந்தாலே தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரும்னு சொல்லி சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி எடுத்த வாக்கு வங்கி லிஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ திமுக படுதோல்வி அடையும் தெரியும். அதே கட்டத்தில் தாவேகவும் உள்ள வந்துருச்சுன்னா 234 தொகுதியும் திமுக தோத்து போயிருங்கிற பயம் காரணமாக அப்போ அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களாம் வச்சு ஒவ்வொரு கதையா பேசதானே செய்வாங்க. அப்ப அவங்களும் அரசியல் செய்யணும்ல. ஓகே சார், இறுதி ஒரு கேள்வி. அதிமுகவின் அடுத்த திட்டம் என்னவா இருக்கும்? ஆட்சி பிடிக்கிறது அடுத்த திட்டம். வேற என்ன? 2026 அதிமுக ஒரு கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்க ஏற்கனவே பல ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. அப்படி இருக்கும்போது சென்ற முறை நம்ம நழுவ விட்ட வாய்ப்பை மீண்டும் நம்ம தான் ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கட்சி செயல்படும். அதுக்காக தான் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் போய் பிரச்சாரம் பண்ணாரு. நெருக்கடிகள் நிறைய வருது இல்ல, அதான் கேட்கறேன். என்ன திட்டம் கேட்கறேன்னா, பல நெருக்கடிகள் வந்துட்டு இருக்கு, வெளியே வராங்க, ஒரு டீம் ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்லாம் சொல்றாங்க. அதனால கேட்கறேன். இல்லை, அதாவது எந்த டீம் ஃபார்ம் ஆனாலும் அதிமுகவுடைய தலைமை, அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாமே ஒத்த கருத்துடன் ஒரு சைடில் தான் இருப்பாங்க. இப்போ டிடிவி அவர்கள் முதல்ல அம்மா மக்கள் மேலும் மிகப்பெரிய ஓட்டு வங்கி 20 லட்சம் ஓட்டு வங்கி தான் இன்னைக்கு வெறும் 5 லட்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா 5 லட்சமே இப்போ இருக்குமாங்கிறது சந்தேகம். இது வந்து அவங்களுடைய அரசியல் கட்சி நிலைப்பாடு. பொதுவாக வெளியே திமுகவில் எவ்வளோ அதிருப்தி இருக்கு. இப்போ பொன்முடி இருக்காரு, அவர் ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னு சொல்லி கட்சி பதவியில இருந்தும் அமைச்சர் பதவியிலும் எடுத்தாச்சு. எதுக்கு நேற்று சம்பந்தமே இல்லாமல் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்காங்க? அவர் வந்து தன்னோட தவறுக்கு எங்கேயாவது மன்னிப்பு கேட்டாரா, இல்லை வருத்தம் தெரிவித்தாரா? எதன் அடிப்படையில் தவறு செய்த பொன்முடிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுக்குது? நாளைக்கு அவர் ஒரு அதிருப்தியாளராக மாறி வட மாவட்டங்களில் திமுகவை படுதோல்வி செஞ்சதுக்கு அவரே ஒரு காரணமாகிடுவாருங்கிற பயம் காரணமாக தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், அதற்கு இவரை போன்றவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு எதிராக, குறிப்பா பெண்களுக்கு எதிராக, குறிப்பா இந்து வைணவம் சைவம் சொல்லி ரொம்ப கேவலமா பேசிய பொன்முடி பண்றவர்களுக்கு எதுக்கு பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்காங்க? அப்ப அவங்களோட நோக்கம் பயம். பொன்முடியால் நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்தை நம்ம இழந்துருவோம், வட மாவட்டங்களில் குறைஞ்ச ஒரு 30 தொகுதியில் நம்ம திமுக படுதோல்வி ஆயிரும், அப்ப அவரை சமாதானப்படுத்துறதுக்கு உங்களுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி தரோம் அப்படின்னு சொல்லி ஆளுகின்ற திமுகவே அரசியல் செய்யும் போது அப்புறம் எதிர்கட்சி எப்படி அரசியல் பண்ணுவாங்க? அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க, இவங்க ஆட்சியை தக்க வைக்கணும்னு நினைக்காங்க. அப்போ அரசியல் அப்படின்றது எல்லா செயலும் உங்களுக்கு நடக்கும். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம், நன்றி.